ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சரவணன் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இந்த குமாருக்கும் சுடருக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது. அப்படி ஒரு வேளை நடந்துருச்சு அப்படின்னா நமக்கும் தீராத வினையாக ஆகிப்போவோம். இந்த மயிலோட குடும்பத்து முகத்தில் நம்ம முழிக்கவே கூடாது. இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து நினைக்கிறாங்க. ஸோ சரவணனால் கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரலாம். ஏன்னா யாருமே பாண்டியனும் சரி கோமதியும் சரி அந்த வீட்டில் என்ன வேணாலும் நடந்துட்டு போகுது, நம்ம என்னத்துக்கு கண்டுக்கணும் அப்படின்னாலாம் யோசிப்பாங்க. ஸோ அவங்க வந்து இதை பற்றி யோசிக்க கூட இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம சரவணனுக்கு தான் பயங்கர கடுப்பாக இருக்குது, எப்படியாவது மேரேஜ் நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே பாக்கியமும் சுடர் அதுக்கப்புறம் இவங்க மயில் இவங்க எல்லாருமே உள்ளே போகிறாங்க. உடனே சக்திவேல் இருந்துட்டு சகல மரியாதை கொடுக்குறாங்க. வாங்க சம்மந்தி அம்மா உட்காருங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி போய் ஜூஸ் கொண்டு வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாறியுமே ஜூஸ் கொண்டு வராங்க. இப்போது பொண்ணுக்கிட்டையுமே கொடுக்குறாங்க. நல்லா இருக்கியம்மா சுடர் அப்படின்னு சொல்லிட்டு மாறி கேட்குறாங்க. நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே சுடரை பார்த்த குமாருக்கு ஒரே குஷி, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்காங்க. பலன்னு தக்காளி பழம் மாதிரி இருக்காளே, அரசியை விட இவ எவ்வளவோ அழகாக இருக்கா, இந்த அரசியெல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் குமார் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அப்படியே வெறிக்க இங்கே சுடரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ சுடர் யதார்த்தமாக இங்கே குமாரை பார்க்கவும் குமார் பார்க்குற பார்வையே இங்கே சுடருக்கு சுத்தமாக பிடிக்கல. நம்ம சுடர் வந்து குமாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. ஸோ நம்ம பாக்கியத்தோட ஹஸ்பண்டும் 2 பேருமா சேர்ந்து சுடரை வந்து பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க. நீ இந்த கல்யாணத்துக்கு மட்டும் சம்மதிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நானும் அப்பாவும் தூக்கு மாட்டிக்கிட்டு செத்துடுவோம். அதுக்கப்புறம் நீயும் இந்த வாழா வெட்டியா வந்திருக்காளே மயில், நீங்கள் 2 பேருமா சேர்ந்து சந்தோஷமாக இந்த வீட்டில் குதிக்கொண்டு வாழுங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் என்னென்னமோ சொல்லி ஒரு வழியாக நம்ம சுடரை சம்மதிக்க வச்சுருப்பாங்க. அதே சமயம் நம்ம சுடருக்கு வந்து இந்த கல்யாணம் நடக்காமல் போனாலும் சந்தோஷம், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த நிமிஷம் கூட. ஏன்னா குமாரை பற்றின எல்லா விஷயமும் நம்ம சுடருக்கு தெரியும். எந்த பொண்ணு தான் இந்த மாதிரி ஒரு பொறுக்கி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லுவாங்க. தன்னோட அப்பா அம்மாக்காக இங்கே நம்ம சுடர் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. குமாரை பார்த்தாவே இங்கே நம்ம சுடருக்கு சுத்தமாக பிடிக்கல, வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் தான் அவங்க இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு முத்துவேல் கிட்டே போயிட்டு பெரிய சம்மந்தி ஐயா நல்லா இருக்கேலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேலுமே அந்தளவுக்கு முகம் கொடுத்து பேசுறதில்ல. ஒரு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்லிடுறாங்க. மறுபடியும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்ன இதுன்னு கூட கேட்கவே இல்லை. அதே சமயம் அப்பத்தா நம்ம முத்துவேலோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருமே சரியாக பேசுறதில்ல. இதிலேருந்தே நம்ம பாக்கியத்துக்கு தெரியுது, இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றதில்ல இவங்களுக்கு விருப்பம் இல்லை போல் அப்படின்றத நினைக்கிறாங்க. ஸோ சக்திவேல் கிட்ட தனியாக போயிட்டு என்ன சம்மந்தியா உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மந்தம் இல்லை போல். உடனே சக்திவேல் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா, சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே சம்மதிச்சிட்டோம்ல, வாழ போகிறது குமாரும் சுடரும் தானே, 2 பேரும் சந்தோஷமாக தானே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதை மட்டும் பாருங்கம்மா, இந்த வீட்டுக்கு உங்கள் பொண்ணு வந்துச்சு அப்படின்னா யாரையுமே கொடுமைலாம் படுத்த மாட்டாங்க. உங்கள் பொண்ணு மகாராணி மாதிரி சந்தோஷமாக இருப்பாங்க. அதில் நீங்கள் நினச்சி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சம்மந்தியம்மா. நீங்கள் பயப்படாமல் நீங்கள் இந்த நிச்சயத்தை நடத்துங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்கள் உங்கள் பொண்ணு எம்பிட்டு சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே பாக்கியத்துக்கு மனசெல்லாம் அப்படியே பூரிச்சு போயிடுது. ரொம்ப நன்றிங்க சம்மந்தியா. ஐயோ எதுக்காக பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இந்த கல்யாணமும் நிச்சயமும் நல்லபடியாக நடந்தது அப்படின்னா அதுவே போதும் அப்படி சொல்லிட்டு தான் இங்கே நம்ம சக்திவேல் வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம மயில் இருந்துட்டு சைலண்ட்டாக யாரு கூடயுமே பேசாமல் அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கல்யாணத்தில் அவங்களுக்குமே துளி கூட விருப்பம் கிடையாது. இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து சுடர் எப்படியெல்லாம் கஷ்டப்படுவாளோ அப்படிங்கிற நினப்பு மட்டும்தான் அவங்க மைண்ட்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடு நம்ம சரவணன் கடைக்கு கூட போகாமல் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட தான் போயிருக்காங்க. ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்களுக்கு. ஸோ அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க, என்னென்னமோ நடக்குது என்னை சுற்றி. அது மட்டும் இல்லாமல் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இன்னும் பிரச்சனையை ஊதி பெருசாக்கிறதுக்கு என்னை டென்ஷன் ஆக்கிறதுக்கு எனக்கு ஆகாதவங்கலாம் என்னுடைய எங்கள் வீட்டுக்கு எதிரிலேயே வந்து சம்மந்தம் பேசியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னடா மச்சி யாருடா அது ஃபோட்டோவை காட்டுறா, பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணை காட்டுறாங்க. உடனே அந்த பொண்ணை பார்த்ததுமே இங்கே நம்ம அதாவது சரவணனோட ஃப்ரெண்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. டே மச்சி இதுதான் கல்யாண பொண்ணா அப்படின்னு சொல்லவும் ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து ரொம்பவே டென்ஷனாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு டே மச்சி இந்த பொண்ணு நானும் உயிருக்குயிராக நேசிச்சோண்டா. இந்த பொண்ணு நேற்று வரைக்கும் என்கிட்ட நல்லபடியாக தான் பேசிக்கிட்டு இருந்தது. ஆனால் நைட்டும்
காலையிலயும் நான் கால் பண்ணேன், ஆனால் ஃபோனே எடுக்கலடா. என்னன்னே தெரியலன்னு குழம்பி போயிருந்தேன். அப்போது என்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க பார்க்குறாளா இவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணனோட ஃப்ரெண்டு சரவணன் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ சரவணனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா மச்சி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாண்டா இந்த பொண்ணும் நானும் 3 வருஷமாக உயிருக்கு உயிராக நேசிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னை தவிர வேறு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட உறுதியாக சொன்னாடா. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 வருஷத்தில் நாங்கள் நிறைய இடம் சுற்றி பார்த்துருக்கோம். ஆனால் தப்பு தண்டாலாம் எதுவும் பண்ணது கிடையாது. ஆனால் நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணனோட ஃப்ரெண்டு சரவணன் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ சரவணனுக்கு இது ஒரு விஷயம் போதும், இதை வச்சு நம்ம எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. டேய் மச்சான், உனக்கு சுடர் வேணுமாடா? நீ மட்டும் அவள் தான் வேணும், நான் அவள் காலத்தில் தான் தாலி கட்டுவேன், அவள் தான் எனக்கு இந்த ஜென்மத்தில் பொண்டாட்டியாக இருக்கணும்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுடா, நான் எப்பாடு பட்டாவது அந்த பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு, இல்லைடா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இவ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போயிருக்காளே, இவ எந்த தைரியத்தில் போயிருப்பா, எனக்கு துரோகம் பண்ணுறதுக்கு இவளுக்கு எப்படிடா மனசு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லவும் சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருடா, அதெல்லாம் அந்த குடும்பத்துக்கே கை வந்த கலை, குடும்பம் ஃபுல்லாகவே ஃப்ராடு குடும்பம்டா, ஏதோ தெரியாமல் போய் லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். ஆனால் சுடரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நல்ல பொண்ணு தான். ஆனால் அவங்க அக்காவும் அவங்க அம்மாவும் இருக்காங்க பாரு, சரியான ஃப்ராடுங்க, வாயை திறந்தாலே போயிடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு, சரி சரி அந்த கதையெல்லாம் நமக்கு எதுக்குடா, எனக்கு சுடர் வேணும். சுடர் ஃபோன் பண்ணால் எடுக்காமல் இருந்ததுனால நான் 2-3 நாளாகவே சாப்பிடவே இல்லைடா. 2-3 நாளாகவே சரியாக அவன் என்கிட்ட பேசுறது கூட கிடையாது. நான் அவளை மீட் பண்ணி பேசுறதுக்கு வருவேன், ஆனால் பட்டும் படாதபடி பேசிட்டு அவள் பாட்டுக்கு போயிடுவாடா. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, இந்த ஃபோட்டோஸை வச்சு நம்ம அந்த நிச்சயத்தை நிறுத்தி அவள் கல்யாணத்துமே நிப்பாட்டணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே சரவணனுமே சரி வா நம்ம இப்போவே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமா கிளம்பி வராங்க. ஸோ இங்கே நம்ம சக்திவேலும் குமாரும் ரொம்ப தில்லா அப்படியே தலை நிமிர்ந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா குமாருக்கு கல்யாணம் நடக்க போகுது. அது மிகப்பெரிய அதிசயம் தானே. ஏன்னா இது வரைக்குமே யாருமே நம்ம குமாருக்கு பொன் கொடுக்கறதுக்கு முன் வரல. ஸோ கல்யாணமே நடக்காது நம்ம லைஃப்பில், அரசியை விட்டால் வேறு வாய்ப்பே நமக்கு இல்லை, சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம குமார் யோசிச்சுருப்பாங்க. ஸோ எப்பாடுபட்டாவது அரசியை கல்யாணம் பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போது சுடர் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுனால அரசியை தூக்கி குப்பையில் போட்டுட்டு நம்ம குமார் வந்து ரொம்ப சந்தோஷமாக என்னது சுடரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இறங்கி வந்துட்டாங்க. ஸோ சுடர் பின்னாடி இப்படி ஒரு காதல் கதை இருக்குன்ற விஷயம் குமாருக்கு தெரிஞ்சால் கூட ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டால் போதும் அப்படின்ற மாதிரி தான் குமாருமே சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் உள்ளவங்கலாம் யாரும் இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. அதே சமயம் அவங்க 2 பேரும் அங்கே இங்கேன்னு போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டது இது எல்லாத்தையுமே காட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் பெரிய பிரச்சனை வரப்போகுது. கண்டிப்பாக அந்த நிச்சயம் நடக்குமா என்னன்னு கூட டவுட்டு தான். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி தன்னோட பையனுக்கு கல்யாணம் நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நம்ம சக்திவேல் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை எப்படியாவது திருப்பி சுடரை எப்படியாவது தன்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம பாக்கியம் தான் இருக்காங்களே, பாக்கியம் வந்து சரியான பொல்லாத ஆள். அது மட்டும் இல்லாமல் பணம்னா பணம் கூட வாயை தருக்கும்னு சொல்லுவாங்க. பணம் வாயை தருக்குமோ இல்லையோ நம்ம பாக்கியம் ஆன்னு தருக்குவாங்க. இப்போ பணத்தை வச்சு கூட எப்படியாவது சக்திவேல் வந்து குமாரோட கல்யாணத்தை முடிக்க தான் பார்ப்பாங்க. ஸோ பயங்கர ட்விஸ்ட்டாக போகுது. இப்போ இன்னொரு சைடு இங்கே நம்ம சரவணன் வந்து வீட்டில் ஒரு திங்ஸ் எடுக்கிறதுக்காக வராங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டுமே கூட தான் வந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து வெளியே இருக்காங்க. உள்ளே போய்ட்டு ரூமில் தேடிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, டேய் சரவணா, என்னடா கடைக்கு கூட போகாமல் நீ ஊரை சுற்றிக்கிட்டு இருக்க, உன் அப்பா ஃபோனை பண்ணி எனக்கு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்காங்கடா, இங்கே பாரு சரவணா, உடனே கிளம்பி போடா நீ அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குமா, அந்த வேலையை முடிக்காமல் நான் கடைக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா முக்கியமான விஷயம், கடையை விட உனக்கு என்னடா முக்கியமான வேலை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை தான்மா, இந்த எதிர்த்த வீட்டில் நிச்சயத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி சொந்த பந்தத்தை எல்லாத்தையுமே கூட்டி உட்கார வச்சுருக்காங்கல்ல, அந்த நிச்சயம் நடக்கக்கூடாதுமா, நடக்க விடாமல் நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து கெத்தாக சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட கோமதி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. டேய் சரவணா, என்னடா சொல்கிற? ஆமாம்மா, இந்த கேடுகட்ட குமாருக்கு கல்யாணம் ஒன்று தான் கேடா, அது மட்டும் இல்லாமல்
எங்கே போய் பொண்ணு எடுத்திருக்காங்க? அந்த பாக்கியம் அந்த மயில் குடும்பத்தில் போய் பொண்ணு எடுத்திருக்காங்க. குடும்பம் ஃபுல்லாகவே ஃப்ராட் குடும்பம். நம்ம எதிர்த்த வீட்டுக்கு அந்த பொண்ணு மருமகளாக வந்துடுச்சு அப்படின்னா பொண்ணை பார்க்குறன்ற சாக்கில் அக்காலும் அம்மாவும் 2 பேருமா ஏறிக்கிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நாள் ஃபுல்லாக அவங்க முகத்தில் தான் நம்ம முழிக்க வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கேயே இருந்துட்டு போகிறாங்கன்னு விட்டுடலாம். ஆனால் அந்த அம்மா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்குமா? நம்ம வீட்டில் உள்ளவங்க கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டே இருக்காதா? அந்த முகத்துலேயே முழிக்கக்கூடாதுமா. அதான் அதுக்கு இந்த கல்யாணம் நடக்காமல் இருந்தால் தான் இது எதுவுமே நடக்காமல் இருக்கும். அதனால் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக நான் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு சரவணா, அந்த குமாருக்கு யார் கூடனாலையும் எப்படி வேணாலும் கல்யாணம் நடந்துட்டு போகுதுடா. தேவையில்லாமல் நீ பிரச்சனையில் போய் மாட்டிக்க போகிறடா. இந்த விஷயம் உன் அப்பாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா தேவையில்லாமல் பிரச்சனை தாண்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டாமல் நான் ஓய மாட்டேன். இந்த கல்யாணம் நின்றே ஆகணுமா. கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வெறித்தனமாக இங்கே நம்ம சரவணன் வந்து சொல்கிறாங்க. கோமதிக்கு பதட்டமாக இருக்குது, நெஞ்செல்லாம் பதறுது. எங்கே என்ன பிரச்சனை நடக்குமோ, எவ்வளோ பெரிய பூகம்பம் அடிக்குமோன்னு சொல்லிட்டு. ஏன்னா பொண்ணே கிடைக்காம இப்போ தான் நம்ம சக்திவேல் வந்து குமாருக்கு பொண்ணு பார்த்து ஒரு வழியாக தங்கச்சி முறை தான். ஆனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் கல்யாணத்தை முடித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல் வந்து எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சரவணனால் தான் கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேலுக்கு வந்து தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த சின்ன சாதாரணமாலாம் விட மாட்டாங்க. பயங்கரமாக பெருசாக ஊதி பெரிய பிரச்சனையாக தான் பண்ணுவாங்க. அதனால் நம்ம கோமதி ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ முத்து வந்து இப்போ ரொம்பவே நல்லவராக மாறிட்டாரு. ஸோ தங்கச்சி ஃபேமிலி தன்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு குடும்பமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் நினைக்கிறாரு. ஆனால் சக்தி அப்படி கிடையாது. 30 வருஷமாக பகை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அது இப்போ வரைக்குமே அவரோட மனசுலேருந்து தூக்கி எறியவே இல்லை. தங்கச்சி அக்கான்னு யாரையுமே சொந்த பந்தத்தெல்லாம் சேர்த்திக்கணுன்னாலாம் நினைக்கல. ஓடி போன கோமதி ஓடுகாலி தான் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே நம்ம சக்திவேல் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கோமதி ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு சுடரை வீடு ஃபுல்லாக சுற்றி காட்டுறாங்க. சுடரு பாத்தியாடி, எம்புட்டு பெரிய வீடு, அப்படியே மாளிகை மாதிரி இருக்குது சுடரு. இங்கே பாரு சுடரு, உன் வாழ்க்கை பிரம்மாண்டமாக சிறப்பாக இருக்கும். நீ நினச்சதை விட ரொம்ப நல்லபடியாக அந்த வீட்டில் நீ வாழ்வ. நிறைய வசதியான வீடுடி. நீ பணம் காசுக்கெல்லாம் இங்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. நீ நினச்சதை வாங்கலாம், நினச்ச புடவை எடுத்து கட்டலாம். அது மட்டும் இல்லாமல் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சினா கூட தாராளமாக செய்யலாண்டி. அந்த அளவுக்கு இந்த வீட்டில் பணம் கொட்டி கிடக்குது. அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு சொத்து பத்தெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்கடி. இந்த வீட்டுக்கு ஒரே ஒரு வாரிசு, அது குமார் தான். நீ ரொம்ப கொடுத்து வச்சிருவ சுடரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சுடருக்கு இதில் எதுவுமே ஆசை விருப்பம்னு எதுவுமே இல்லை. ஸோ தன்னோட அம்மா அப்பா சொன்னாங்களே அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த பணம், சொத்து, நகை, வீடு இது மேலெல்லாம் கொஞ்சம் கூட அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே வரல. அவங்க லவ்வர் கூட எப்படியெல்லாம் இருந்தாங்க, எங்கெங்கெல்லாம் மீட் பண்ணாங்க, எப்படியெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசத்தை பரிமாறிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க நினப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயம் நம்மளோட காதலனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையே உண்டாகுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடருமே ஒரு பக்கம் பயந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, சம்மந்தியம்மா நிச்சயத்துக்கு டைம் ஆகிடுச்சு, எல்லா சொந்த பந்தங்களும் வந்தாச்சு, வாங்க சம்மந்தியம்மா நம்ம நிச்சயத்தை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சம்மந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடரை வந்து கூட்டிக்கிட்டு வராங்க. ஸோ எல்லாருமே சொந்த பந்தம் எல்லாருமே வீடு ரொம்ப அழகாக உட்காந்துருக்காங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஒரு ஃபங்க்ஷன், கல்யாணம் அது இதுன்னு ஏதாச்சும் ஒரு வீட்டில் நடத்துனாங்க அப்படின்னா அந்த வீடே அப்படி ஜொலிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு அங்கே ரொம்பவே எல்லாருமே கூட்டமாக அப்படியே ஆளாளுக்கு குழந்தைங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது இங்கே ஐயருமே உட்காந்துடுறாரு. இப்போது 2 சைடு பேரையுமே சொல்லி குமார் அதுக்கப்புறம் சுடர் அதாவது இவங்க 2 பேருக்கும் நிச்சயம் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி அவங்க இதில் பேசுவாங்களே. ஸோ அது எல்லாமே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இங்கே நம்ம சக்தியில் இருந்துட்டு, அண்ணே உங்கள் கையால் நீங்கள் தட்டை மாற்றுங்கண்ணே, கண்டிப்பாக குமாரோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணே, குமாரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிற ஒரே ஆள் இந்த வீட்டில் நீங்கள் தான் அண்ணே, உங்கள் கையால் நீங்கள் தட்டை மாற்றுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே முத்துவேல் இருந்துட்டு, டே சக்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ நானும் ஒன்று தானே, நீயே மாற்றுடா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்கண்ணே நீங்கள் தான் தட்டை மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, அதான் சின்ன சம்மந்தி சொல்கிறாங்கல்ல பெரிய சம்மந்தி, நீங்கள் தட்டை மாற்றுங்களேன் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே கரெக்டாக இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு தட்டை கொடுக்குறாங்க. நம்ம பாக்கியம் வாங்க வராங்க. உடனே நிச்சயத்தை நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு ஒரு பலமான ஒரு குரல் கேட்குது.
ஸோ ஒட்டுமொத்த சொந்த பந்தம், மாப்பிள்ளை பொண்ணு, பாக்கியம், முத்துவேல், மாறி, அப்பத்தான்னு சொல்லிட்டு இப்படி ஒட்டுமொத்த பேருமே இப்படி வெளியே திரும்பி வாசலில் தான் பார்க்குறாங்க. வாசுப்படிக்கு நேராக இங்கே நம்ம சரவணனும் சரவணனோட ஃப்ரெண்டும், இன்னொரு பக்கம் இங்கே கோமதியும் அப்படியே பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் இத்தனை பேர் முன்னாடி இவன் பிரச்சனையை உண்டாக்க பார்க்குறானே, எம்பிட்டு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு பதறி போயிருக்காங்க. இங்கே நம்ம சரவணனை பார்த்துட்டு ஒட்டுமொத்த குடும்பமே அதிர்ச்சியில் நின்றுக்கிட்டு இருக்கு. இப்போ உட்காண்ட்ருந்தவங்க எல்லாருமே எழுந்திரிச்சு நின்றுடுறாங்க. இன்னொரு சைடு கோமதி எங்கள் கதிருக்கு கால் பண்ணி, டே கதிரு, இங்கே ஏதாவது பிரச்சனை நடந்துடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன், நிச்சயத்தை நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு சரவணன் அந்த வீட்டுக்கு யாரையோ ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போயிருக்காண்டா, நீ உடனே கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா நீ பயப்படாத, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதிருமே வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம சரவணனை பார்த்த இங்கே சக்திவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. டே பஞ்ச பரதேசி பையலே, நீ எதுக்காகடா இங்கே வந்திருக்க, ஒழுங்கா போடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் பயங்கர கோவமாக ஒரு மாதிரி கரகரப்பான குரலில் சொல்லவும், இங்கே சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இந்த நிச்சயத்தை நிறுத்தாமல் நான் இந்த வீட்டை விட்டு போவேன்னு நினச்சிங்களா, கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேனே அப்படி சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம குமாரும் சரி சக்திவேலும் சரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே இங்கே பாக்கியத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, சேச்சே இல்லை மாப்பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு கூட எனக்கு அருவருப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, என் மொதல் பொண்ணோட வாழ்க்கை கெடுத்ததெல்லாம் பத்தலையா, இப்போ என் ரெண்டாவது பொண்ணு சுடர் வாழ்க்கையுமே கெடுக்கணுமா, என் பொண்ணுங்க உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சிச்சு, உங்களுக்கு என்ன நம்பிக்கை துரோகம் செஞ்சிச்சு, உங்களுக்கு என்ன பாவம் பண்ணிச்சு, எதுக்காக தேவையில்லாமல் நிச்சயம் நடக்கிற இடத்துக்கு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்காக வெளியே போங்க அப்படி சொல்லிட்டு பாக்கியம் ஒரு பக்கம் அப்படி பயங்கரமாக சத்தம் போடவும், மயில் இருந்துட்டு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. நம்ம சக்திவேலுமே, டே பரதேசி போடா வெளியே, நீ இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கே அப்படி சொல்லிட்டு. உடனே சரவணன் இருந்துட்டு, எல்லாரும் பேசி முடிச்சிட்டேங்களா, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன், இந்த குமாரை பற்றி இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும், இவன் எவ்வளோ பெரிய கேடுக்கிட்ட பொறுக்கின்னு சொல்லிட்டு. உடனே குமார் இருந்துட்டு, எங்கே பாருடா, தேவையில்லாமல் என்னுடைய கேரக்டரை பற்றி தப்பாக பேசுகிறவளை வச்சுக்காத, என்ன சொந்தக்காரங்க முன்னாடி அசிங்கப்படுத்தணும் வந்திருக்கியா, இங்கே பாரு, நீ நினைக்கிற அளவுக்கெல்லாம் நான் ரொம்ப கெட்டவன்லாம் கிடையாது, சுடரை நான் நல்லபடியாக தான் பார்த்துப்பேன், அவள் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன், அது உனக்கு பொறுக்கலை, நம்ம தங்கச்சியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, நம்ம தங்கச்சியை இந்த வீட்டுக்கு மருமகளாக ஆக்க முடியலையேன்னு சொல்லிட்டு அந்த கோவத்தில் தானே வந்து இந்த நிச்சயத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு வந்திருக்க. எங்கே பாருடா, உன் தங்கச்சியெல்லாம் நான் எப்போவுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், உன் தங்கச்சியை விட சுடர் எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே இங்கே நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக கோவமாக வருது. அடிச்சு மூடுடா வாயை, உனக்கெல்லாம் எவன்டா பொண்ணு கொடுப்பான், இருச்ச வாயம் கூட பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, இந்த இதுங்க தான் ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இப்படி பொண்ணை தாரவாத்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்குதுங்க. ஆனால் தெளிவாக இருக்கிறவன், நல்லவன், மான மரியாதையோடு இருக்கிறவன் கண்டிப்பாக எவனோ உனக்கு பொண்ணை கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம். டேய் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு குமாருக்கு சத்தமாக பேசவும், அடைச்சி வாய மூடு, நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு போயிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் நிச்சயத்தை பண்ணுங்கள் இல்லை கல்யாணத்தை பண்ணுங்கள், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் சரவணனுக்கு பின்னாடி இருக்கிறவங்களையுமே இங்கே சுடர் பார்த்துடுறாங்க. பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. ஐயோ இந்த நிச்சயத்தை கண்டிப்பாக நிப்பாட்டிடுவாங்க, நிப்பாட்டினா நல்லது தான், ஆனால் நம்ம தான் லவ் பண்ணுறோம், அதனால தான் இந்த நிச்சயம் நின்றுச்சு அப்படின்னு அம்மாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா பயங்கரமாக கோவப்படுவாங்களே அப்படி சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிருக்காங்க சுடர். அப்படி முகமெல்லாம் வேத்துடுது. உடனே இங்கே குமார் இருந்துட்டு, டேய் ஏதோ முக்கியமான விஷயன்ற அதெல்லாம் ஏன் மற்ற நாளில் சொல்ல முடியாதா, இந்த டைமில் தான் சொந்தக்காரவங்கெல்லாம் வந்திருக்க டைமில் தான் சொல்லணுமா, ஆமாடா இந்த டைமில் தான் சொல்லணும், அப்படி இந்த டைமில் சொல்லலை அப்படின்னா நிச்சயம் நடந்துடாதா என்ன, ஓ நிச்சயத்தை நிப்பாட்டலான்னு வந்திருக்கியா, உன்னால் முடிஞ்சால் நிப்பாட்டி பாருடா அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து அப்படியே தில்லா முன்னாடி போய் நிற்கவும், உடனே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு சுடரும் சுடரோட லவ்வரும் பீச்சு, பார்க்கு, ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு இங்கே எங்கெங்கே போனாங்களோ அங்கங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் சில எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டுறாங்க. அதாவது தப்பாக எதுவும் இல்லை, ஹக் பண்ணியிருக்க மாதிரி, நெத்தியில் கிஸ் பண்ணியிருக்க மாதிரி, இந்த மாதிரி சிம்பிளான ஃபோட்டோஸ்ன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாலாம் கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம சுடரும் ரொம்ப கெட்ட பொண்ணும் கிடையாது. ஒரு அதாவது கேஷுவலான ஃபோட்டோன்னு கூட சொல்லலாம். அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே
இங்கே குமார் கிட்ட காட்டுறாங்க. குமார் அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, டே குமார் என்னடா அது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா வாங்கப்பா நீங்களே வந்து பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இங்கே சக்திவேல் அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே பிதுங்கி போய் பார்க்குறாங்க. என்ன அப்படியே அதிர்ச்சி ஆகுதா? இருக்கும் பின்ன இருக்காமல் இருக்குமா? இந்த காலகட்டத்தில் எந்த பொண்ணுங்க தான் லவ் பண்ணாமல் இருக்காங்க? ஏதோ ஒரு சில பொண்ணுங்க 100ல் ஒருத்தவங்க மட்டும்தான் லவ் பண்ணாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த ஒரு காலத்தில் நீங்கள் பொண்ணுக்கு இப்போ இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா, இல்லை பொண்ணு யாரையாவது லவ் பண்ணுதா, நல்லா எதுவும் கேட்காம பொண்ணு கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு அழகா தூக்கிடலான்னு நினச்சிங்களா? இங்கே பாருடா குமார், இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணமே நடக்காது. அந்த பொண்ணும் பாவம், அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த நிச்சயத்துக்கே ஓகே சொல்லிக்க வச்சுருப்பாங்கன்னு எனக்கு டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா இதோ இங்கே நிற்கிறானே என் ஃப்ரெண்டு, இவனை சுடரும் இவனும் உயிருக்கு உயிராக 3 வருஷம் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணியிருக்காங்க. என்ன தான் சுடர் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலுமே மனசு ஃபுல்லாக இவங்க 2 பேரோட காதல் நினைவுகள் தான் அந்த சுடர் பொண்ணு மனசில் இருக்கும். என்றைக்குமே இந்த காதல் அழியவே அழியாதுடா மச்சி. இங்கே பாரு, அந்த பிள்ளை பாவம், அந்த பொண்ணோட விருப்பம் இல்லாமல் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டி அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தாதீங்க. அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பொண்ணு விருப்பப்பட்டவனவே கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கியம் அப்படியே குதிச்சுக்கிட்டு வராங்க. இங்கே பாரு, மூடு வாயே, இதுக்கப்புறம் என் பொண்ணை பற்றி எதுவும் தப்பாக பேசாத. என் பொண்ணை நான் அப்படி வளர்க்கலை. உடனே சரவணன் இருந்துட்டு, வேறு எப்படி வளர்த்தீங்க? வாயை திறந்தா பொய்யா சொல்லணும், குடும்பத்தை கெடுக்கணும், ஒட்டுமொத்த குடும்பத்தவே ஜெயிலில் கொண்டு போய் உட்கார வைக்கணும், போலீஸு கேஸு கோர்ட்டுன்னு அலைய வைக்கணும்னு சொல்லிட்டு தான் வளர்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காட்டி பேசுகிறாங்க. இங்கே பாரு, நடந்து முடிஞ்ச கதை பற்றெல்லாம் பேசாத, இப்போ என்னவோ அதை மட்டும் பேசு. இங்கே பாரு, என் பொண்ணு சுடரு அப்படியெல்லாம் லவ் பண்ணல. இந்த இங்கே நிற்கிறானே இந்த பரதேசி பையன், இந்த பஞ்ச பரதேசி யாருன்னே அவளுக்கு தெரியாது. சுடரு சொல்லுடி, இவனை நீ முன்ன பின்ன பார்த்துருக்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுடர் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா சுடரும் அந்த பையனும் லவ் பண்ணது உண்மை. ஸோ அப்படி இருக்கிறப்போ சுடர் என்ன சொல்ல முடியும்? அதுவும் அத்தனை பேரும் இங்கே நம்ம சுடரையும் பாக்கியத்தையும் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சுடருக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனே இங்கே சுடரோட லவ்வர் இருந்துட்டு, என்ன சுடர் எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்க, நீயும் நானும் எந்த அளவுக்கு உண்மையாக லவ் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த நீ எல்லாருக்கிட்டையுமே சொல்லு சுடர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ உடனேங்க நம்ம பாக்கியம் இருந்துட்டு, சுடரு என்னடி இது, என் நெஞ்சில் இடி இறக்கிடாதடி, உனக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து உன்னை வசதியாக வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த அம்மா ஆசைப்பட்டேன்டி. அப்படி இருக்கிறப்போ நீ இப்படியெல்லாம் செஞ்சுருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன்டி. சொல்லு சுடரு, வாயை திறந்து சொல்லு சுடரு, இவன் எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லு சுடரு அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம சக்திவேல் இருந்துட்டு, பாக்கியம் சம்மந்தி என்ன சம்மந்தி அம்மா இதெல்லாம், கடைசி நேரத்தில் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐயோ சம்மந்தியா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க சம்மந்தியா, என் பொண்ணு இப்படிலாம் ஒரு தப்பு செஞ்சுருக்கவே மாட்டா. சுடரு என்னடி வாயில் என்ன வச்சுக்கிட்டு இருக்க, சொல்லி தொலையண்டி அப்படி சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இங்கே சுடர் இருந்துட்டு, ஆமாம்மா நானும் அவரும் லவ் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு உடனே ஒட்டுமொத்த குடும்பமே பயங்கரமாக அதிர்ச்சியாக வராங்க. வந்திருக்க சொந்த பந்தம் எல்லாமே ஆளாளுக்கு ஒன்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் குமாருக்கு கல்யாணன்றது அவனோட வாழ்க்கையிலே இல்லை போல் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. குமாருக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. உடனே இங்கே பாக்கியம் இருந்துட்டு, சுடரு இங்கே பாரு, சரி விடு, இந்த காலத்தில் யார் தான் லவ் பண்ணாமல் இருக்காங்க, அது வாஸ்தவம் தான். லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. என் பொண்ணு ஏதோ பார்த்துருப்பா, சும்மா அப்படி அவ்வளோதான் பேசியிருப்பா, மற்றபடி அவள் தப்பெல்லாம் எதுவும் நடந்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மைதாம்மா, சுடர் ரொம்ப நல்ல பொண்ணு தான். இது வரைக்கும் நாங்கள் எப்போவுமே தப்பாலாம் நடந்துக்கிறது கிடையாது. சுடரோட படிப்பு முடியட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு சுடர் எனக்கே தெரியாமல் இன்னொரு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவோம், அடச்சி நீ எதுவும் பேசாத, என் பிள்ளைய பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். உடனே சக்திவேலுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள் சம்மந்தியா, என் பிள்ளை ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தான், ஏதோ அவன் தான் பேசி மயக்கிருக்கான். இங்கே பாருங்கள், இதை பெருசு பண்ணாமல் சுடருக்கும் குமாருக்கும் நம்ம நிச்சயத்தை பண்ணுவோம். சுடரு நாங்கள் சொல்கிற பேச்சை தான் கேட்பா. இங்கே பாரு சுடரு, நீ குமாரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம நம்ம மயில் இருந்துட்டு, அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க நீ, சுடரு ஒருத்தவங்கள உயிருக்கு உயிராக நேசிச்சிருக்கா, ஆனால் அவளை கட்டாயப்படுத்தி இந்த நிச்சயத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டு நீங்கள் என்னடானா குமாரை கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்கிறேன். இது சுடருக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும்.
சுடரை ஏம்மா இப்படி நீ உசுரோடு வச்சு கொளுத்துற? ஏ மயிலு, நீ சும்மா ரெடி. அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையுதுன்னு சொல்லிட்டு நீ உனக்கு முதல்ல இருந்தே அவள் மேலே பொறாமையாக இருக்குது. நீ பொறாமையில் பேசிக்கிட்டு இருக்க. அம்மா, நான் போயிட்டு பொறாமையில் பேசுவேனாம்மா? சுடரு லவ் பண்ண பையனவே நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம். ஏய், அவன் என்ன ஜாதியோ என்ன மதமோ, அது மட்டும் இல்லாமல் அவன் ஆளை பார்த்தியா எப்படி இருக்கான்னு? பஞ்ச பரதேசி மாதிரி இருக்கான். அவன்கிட்ட நான் அதாவது அடுத்த வேலைக்கு சாப்பிட்றதுக்கு பணம் இருக்கான்னு கேட்டால் இருக்கவே இருக்காது. இப்படிப்பட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு காலம் ஃபுல்லாக என்ன மாதிரி என் பிள்ளையும் கஷ்டப்படணுமா? இல்லை இல்லை, குமாருக்கும் சுடருக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்கிறாங்க. ஸோ முத்துவேல், சக்திவேல் இவங்க எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. ஸோ அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வரல. என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே சமயம் குமாரோட கல்யாணம் நடக்குமா, இல்லை வேறு என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறத வரப்போகிற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சி